இப்போ பார்த்தோம்னா இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய மனைவி ஒரு அப்பாவி அப்படின்னு பிரபலம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானினுடைய மனைவி சாய்ரா பானு விவாகரத்து செய்தியை அறிவிச்சதில் இருந்தே பெரிய விவாத பொருளாக இது மாறியிருக்கு. இது தொடர்பாக சில விஷயங்களை இப்போ பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பொதுவாக திரைத்துறையில் ஒரு சிலரை தான் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏஆர் ரஹ்மானோட பெண்கள் விஷயத்தில் பக்கா ஜென்டில்மேன். ஏஆர் ரஹ்மான் வீட்டில் பார்த்து வைத்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பலர் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அது காதல் திருமணம் தான். சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு ரஹ்மான் அடிக்கடி செல்வது வழக்கம். அந்த தர்காவிற்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் குடியிருப்பில் வசித்து வந்தவர் தான் சாய்ரா பானு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாய்ரா பானு இந்த அறிவிப்பை வெளியிடும் வரை ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த விஷயம் தெரியாதாம். அவருக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சான். இவங்களுக்குள்ள ஒரு நீண்ட இடைவெளி வந்துடுச்சு. சாய்ரா உண்மையிலேயே ஒரு தியாகி. எனதான் ரஹ்மான் மனைவி எந்த அந்தஸ்து அவருக்கு கிடைத்திருந்தாலும் அவர் தனியாகவே பெரும்பாலான நேரத்தை செலவழிச்சிருக்காரு. பல நிறுவனங்களுடன் கைகோர்த்து பணியாற்றி வரும் ரஹ்மானால் அவரது மனைவியுடனோ அல்லது குடும்பத்துடனோ நேரம் செலவிட முடியல. இதனால் ரஹ்மானுக்கும் சாய்ராவிற்குமான பேச்சுவார்த்தை இல்லாமல் போனதால் தான் இந்த முடிவை சாய்ரா எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த சமயத்தில் ரஹ்மானின் நண்பர்களும் சாய்ராவின் நண்பர்களும் குடும்பங்களும் இந்த விஷயத்தை தீர்த்து வைக்க பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. நிச்சயமாக இவர்கள் பெரிய வாய்ப்பு குறைவே. பல சர்ச்சைகளில் சிக்கிய தனுஷே இன்னும் விவாகரத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலை, இருவரும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயம் இவங்களுக்கு விவாகரத்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சமூக வலைதளவாசிகள், பரவாயில்லை, எப்போதும் சங்கூதத்தானே பார்ப்பீங்க, முதல் முறையாக வாயிலேருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கே அப்படின்னு அந்த பிரபலம் சொன்னதற்கு நக்கலாக பதில் சொல்லியிருக்காங்களாம். இது ஒரு புறம் இருக்க, ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மனைவி பிரிய போகிறாரு, அப்போ அவருடைய சொத்தான 1500 கோடி என்ன ஆகும் அப்படின்னு பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே ஒரு நல்ல இசையமைப்பாளராக கொண்டாடிப்பட வந்த பிரபல இப்போ பார்த்தோன்னா இந்த ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஷாக்காக இருக்கு. 29 ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்து வந்த ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு பரஸ்பரமாக பிரிவதாக நேற்று அறிவித்தாங்க. இது தொடர்பாக சாய்ரா பானு தரப்பில் இருந்து வெளிவந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்த இந்த ஜோடி ரோல் மாடலாக பலரால் கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. சாய்ரா பானு தரப்பிலிருந்து வந்த அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது முதலில் உண்மைதானா அப்படின்னு ரஹ்மானின் ரசிகர்கள் பலர் சந்தேகம் தெரிவித்தாங்க. அடுத்த சில நிமிடங்களில் சாய்ரா பானு தனது வழக்கறிஞர் மூலமாக விவாகரத்து தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தங்களுக்கு இடையே நிரப்பப்பட முடியாத அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டுள்ளதாகவும் அதே போல இதனை யாராலும் தீர்க்க முடியாதனும் சாய்ரா பானு அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. தங்களது தனி உரிமைக்கு அனைவரும் மதிப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சாய்ரா பானுவை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மானும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பார்த்தோன்னா தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய 30 ஆண்டுகால திருமண வாழ்வு இப்போ பார்த்தோன்னா நிறைவு பெற போகுது. அந்த நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத முடிவாக இது ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. பிரிவுக்கு பின்னர் மனைவிக்கு ஜீவனாம்சம் உள்பட சொத்துக்களை பகிர்ந்தளிக்க வேண்டிய நிலை ஏஆர் ரஹ்மானுக்கு ஏற்படும். ரஹ்மானுடைய சொத்து மதிப்பு 1700 கோடி முதல் 2000 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் மிகவும் பணக்காரராக இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் இருந்து வராரு. ஒவ்வொரு படத்திற்கும் அவர் சுமார் 10 கோடி ரூபாயில் சம்பளம் வாங்குறாரு. சர்வதேச அளவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவது உள்பட பல்வேறு தளங்களில் இருந்து இவருக்கு வருமானம் கிடைக்குது. 2 ஆஸ்கார் விருதுகளை வென்றதோடு தேசிய விருதுகள், கிராமி விருதுகள், பத்மபூஷன் பலவற்றை வாங்கியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி பரஸ்பரமாக பிரிவதாக அறிவிச்சிருக்கிற நிலையில் ரஹ்மானின் சொத்து அவருடைய மனைவிக்கு பகிர்ந்து அளிக்கப்படுமா அப்படின்ற எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இன்ன வரைக்கும் வரல. ஆக மொத்தத்தில் இது நடக்கவே கூடாதுன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இப்படி பார்த்திங்கன்னா வதந்தியும் போய் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.